ஜூலை மாதம் புதுக்கோட்டையில் தெற்கு மாவட்ட திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடந்தது. அதற்கான மேடையில் வைக்கப்பட்ட பிளெக்ஸில் மெய்யநாதனின் படத்தை போடாமல் விட்டார்கள். இதை பார்த்து அவர்களது ஆதரவாளர்கள் இருக்கையை விட்டு எழுந்து சென்று மண்டல பொறுப்பாளரும் அமைச்சருமான KN நேருவிடம் உரிமை குரல் எழுப்பினர். அப்போது அவர்களை சமாதானப்படுத்துவதற்குள் பெரும் பாடுபட்டு போனார் நேரு. இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் உத்தரவாதம் அளித்த பிறகே மெய்யநாதன் விசுவாசிகள் அமைதியடைந்தார்கள். ஆனாலும் நிலைமை மாறவில்லை. அண்மையில் புதுக்கோட்டையில் திமுக சட்டத்துறை பயிற்சி கூட்டம் நடந்தது. அதில் பங்கேற்றவர்களுக்கு தரப்பட்ட அடையாள அட்டையில் ரகுபதி படம் மட்டுமே இருந்தது. மெய்யநாதன் படம் இல்லை. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மெய்யநாதன் ஆதரவாளர்கள் சிலர் அடையாள அட்டைகளை அணிந்து கொள்ள மறுத்து ஆட்சேபனை செய்தனர். இது குறித்து நம்மிடம் பேசிய மெய்யநாதனின் ஆதரவாளரான தெற்கு மாவட்ட நிர்வாகி ஒருவர், கடந்த கால் நூற்றாண்டாக ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய குழு தலைவர், MLA என போட்டியிடும் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று வருகிறார் மெய்யநாதன். 2021 தேர்தலில் மாவட்டத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு MLA மெய்யநாதன் தான். கட்சி பணியிலும் மக்கள் சேவையிலும் அவருக்கு இணையாக யாரையும் இங்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவரை ரகுபதி தரப்பினர் ஏனோ தெரியவில்லை, திட்டமிட்டு புறக்கணிக்க நினைக்கிறார்கள். ரகுபதி சொல்லி இப்படி செய்கிறார்களா அல்லது அவர் சந்தோஷப்படுவார் என நினைத்து இவர்கள் இப்படி செய்கிறார்களா என்றும் தெரியவில்லை.